கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே இந்த பரிசுத்த நாளின் காலை ஆராதனை வேளைக்கு உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றோம். தேவனாகிய கர்த்தர் இந்த ஆராதனை வேளையை நம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதித்து தருவாராக. ஜெபம் செய்வோம். சுத்தமாய் தெரியாதையா புத்தியோடுமை போற்றனல் சேத்தம் ஏந்திடும் இயேசுவே. கர்த்தாவே, உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகின்றேன். என் கண்கள் எப்போதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறது. நான் குற்றமில்லாமையிலே என் கைகளை கழுவி உம்முடைய பீடத்தை சுற்றி வருகிறேன். கர்த்தாவே, உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் உமது மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் வாஞ்சிக்கின்றேன். மகா இரக்கமும் கிருபையும் பரிசுத்தம் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா தேவரீர், சென்று போன நாட்கள் முழுவதும் எங்களை ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணி போல பாதுகாத்தீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். விசேஷமாக தேவரீர், இந்த 2021 ஆண்டிலே 7வது மாதத்தின் முதலாவது பரிசுத்த நாளிலே உம்மை ஆராதிக்கும்படியாக ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கின்ற நல்ல கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த நேரத்தை உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய தெய்வீக பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யட்டும். முழு மனதோடு கூட உம்மை ஆராதிக்கவும், ஆராதனையின் ஆசீர்வாதங்களை நாங்கள் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட விதத்திலும் குடும்பமாகவும் பெற்றுக்கொள்ளவும் கர்த்தர் கிருபை தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படியாக நாம் யாவரும் எழுந்து நின்று கீதங்கள் 23 பாடுவோம். பாடி துதி மனமே, பரனை கொண்டாடி துதி தினமே. கீதங்கள் 23வது பாடலை பாடுவோம். பாடி துதி மனமே, பரனை கொண்டாடி துதி தினமே. பரனை கொண்டாடி துதி தினமே. நீடித்த காலமதாக பரன் எம்மை, காலமதாக பரன் எம்மை நேசித்த பட்சத்தை வாசித்து வாசித்து பாடி துதி மனமே, பரனை கொண்டாடி துதி தினமே. பரனை கொண்டாடி துதி தினமே. தீர்க்கதரிசிகளை கொண்டு முன்னூற செப்பின தேவ பரன் இந்த காலத்தில் மார்க்கமதாக குமாரனை கொண்டு வலுத்தின அன்பை விழித்து தியானித்து பாடி துதி மனமே, பரனை கொண்டாடி துதி தினமே. பரனை கொண்டாடி துதி தினமே. சொந்த ஜனமான யூதரை தள்ளி தொலையில் கிடந்த புறஜாதியாம் எம்மை மந்தையில் சேர்த்து பராபரன் தம்புடை மைந்தர்களாக்கின சந்தோஷத்துக்காக பாடி துதி மனமே,
பரனை கொண்டாடி துதித்தினமே, பரனை கொண்டாடி துதித்தினமே. எத்தனை தீர்க்கரணிக அப்போஸ்தலர், எத்தனை போதகர்கள் இரத்த சாட்சிகள், எத்தனை வேண்டுமோ அத்தனையும் தந்து இத்தனையாய் கிருபை வைத்த நம் கர்த்தனை பாடி துதி மனமே, பரனை கொண்டாடி துதித்தினமே, பரனை கொண்டாடி துதித்தினமே. துன்மார்க்கன் தான் செய்தும் துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியும் செய்வானே ஆகில் அவன் தன் ஆத்துமாவை பிழைக்க பண்ணுவான். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியே. நம்முடைய தேவனாகிய ஆண்டவருக்கு விரோதமாக நாம் கலகம் பண்ணி அவர் நமக்கு முன்பாக வைத்த நியாய பிரமாணப்படி நடக்கத்தக்கதாக நாம் அவருடைய சத்தத்துக்கு செவிகொடாமற் போனோம். ஆனாலும் தேவனாகிய கர்த்தரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. கர்த்தாவே, என்னை தண்டியும், ஆனாலும் நான் அவமாய் போகாதபடிக்கு உம்முடைய கோபத்தினாலே அல்ல மட்டாய் தண்டியும். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்பேன். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படுதலுமுள்ள இருதயத்தோட அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மன தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமன்றி அவருடைய திருக்கரங்களினால் நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தவும், மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும், அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும், நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்துமாவுக்கும் தேவையானவர்களுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாயிருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசண்டலில் கூட சேர்ந்து நான் சொல்லுகிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். யாவரும் முழங்கால் படியிட்டு பொதுவான பாவ அறிக்கை ஜெபத்தை சேர்ந்து ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள பிதாவே, சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் நம்முடைய வழிகளை விட்டு வழி அடைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்திகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்குத்தத்தங்களின்படி நிர்வாகியமுள்ள குற்றவாளிகளாகிய எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த பக்தியும் வரை இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்துள்ளோம். ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் பாவ மன்னிப்பையும் நிவர்த்தி நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான கால அவகாசத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தருளுவாராக. பரமண்டலங்களில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்று நல்ல அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்தவர்கள் நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமைகளை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னுடைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். யாவரும் எழுந்து நிற்போம்.
பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். நாம் நின்ற வண்ணமாக 95ஆம் சங்கீதத்தை பாடலாக பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். சங்கீதம் 95 நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கடவோம் வாருங்கள், வந்து சங்கீதங்களால் ஆட கடவோம். கர்த்தரே மகா தேவனோ, எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனோ ஆயிருக்கிறார். பூமி நாளங்கள் அவர் கையில் இருக்கிறது, பர்வதங்களின் உயரங்களோ அவருடையவைகள். சமுத்திரமருடையது, அவரை அதை உண்டாக்கினார். வெட்டாந்தரையோ அவருடைய கரம் உருவாக்கிற்று. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள். அவர் நம்முடைய தேவன், நாம் சொல்லி ஜனங்களோ அவர் கைக்குள்ளான ஆடுகளோமாமே. இன்றோருடைய சத்தத்தை கேட்பீர்களாக. வனாந்தரத்தில் கோபப்பட்டுள்ள போதும் சொன்ன நடந்தது போல உங்களை கடின தடுத்தாதேயுங்கள். பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து என் கிரியையோ கண்டார்கள். 40 வருஷமா நான் இந்த சந்ததியை ஆரோசித்து அவர்கள் வழி வைப்பதில் என்னுடைய ஜன்னம் என்றும் என்னுடைய வழிகள் அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய பரவலை பரிசீலிப்பர் இல்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டே. பிதாவுக்கோ குமாரனுக்கோ பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. அதிலோ இப்பொழுதோ எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. நாம் யாவரும் நின்ற வண்ணமாய் முறையாக வாசிக்க வேண்டிய சங்கீதம் 15வது சங்கீதம்.
சங்கீதம் 15வது சங்கீதத்தை நாம் யாவரும் முறையாக வாசிப்போம். கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. அவன் தன் நாவினால் புறங்கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீர்ப்பானவன். கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான். ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறான். நாம் யாவரும் இணைந்து வாசிப்போம். தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்னென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. தயவு செய்து உட்காருங்கள். வேத பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட பொதுவான வேத பாடம் பரிசுத்த லூக்கா என்பவரின் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் 27ஆம் வசனம் முடிய. லூக்கா 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல். அவர்கள் இவைகளை கேட்டு கொண்டிருக்கையில் இயேசு எருசலேமுக்கு சமீபத்திருந்தபடியினாலும் தேவனுடைய ராஜ்யம் சீக்கிரமாய் வெளிப்படும் என்று அவர்கள் நினைத்தபடியினாலும் அவர் ஒரு ஊமையை சொன்னார். பிரபுவாகிய ஒருவன் ஒரு ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வரும்படி தூர தேசத்துக்கு போக புறப்பட்டான். புறப்படும்போது அவன் தன் ஊழியக்காரரில் 10 பேரை அழைத்து அவர்களிடத்தில் 10 ராத்தல் திரவியத்தை கொடுத்து, நான் திரும்பி வருமளவும் இவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணுங்கள் என்று சொன்னான். அவனுடைய ஊரார் அவனை பகைத்து, இவன் எங்கள் மேல் ராஜாவாய் இருக்கிறது எங்களுக்கு மனதில்லை என்று சொல்லும்படி அவன் பின்னே ஸ்தானாபதிகளை அனுப்பினார்கள். அவன் ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வந்தபோது தன்னிடத்தில் திரவியம் வாங்கியிருந்த அந்த ஊழியக்காரரில் அவனவன் வியாபாரம் பண்ணி சம்பாதித்தது இவ்வளவென்று அறியும்படி அவர்களை தன்னிடத்தில் அழைத்து வர சொன்னான். அப்பொழுது முந்தினவன் வந்து, ஆண்டவனே, உம்முடைய ராத்தலினால் 10 ராத்தல் ஆதாயம் கிடைத்தது என்றான். எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தம ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியால் 10 பட்டணங்களுக்கு அதிகாரியாய் இரு என்றான். அப்படியே 2ஆம் ஊழியக்காரன் வந்து, ஆண்டவனே, உம்முடைய ராத்தலினால் 5 ராத்தல் ஆதாயம் கிடைத்தது என்றான். அவனையும் அவன் நோக்கி, நீயும் 5 பட்டணங்களுக்கு அதிகாரியாய் இரு என்றான். பின்பு வேறொருவன் வந்து, ஆண்டவனே, இதோ உம்முடைய ராத்தல், இதை ஒரு சீலையிலே வைத்திருந்தேன். நீர் வைக்காததை எடுக்கிறவரும் விதைக்காததை அறுக்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிந்து உமக்கு பயந்திருந்தேன் என்றான். அதற்கு அவன், பொல்லாத ஊழியக்காரனே, உன் வாய் சொல்லை கொண்டே உன்னை நியாயம் தீர்க்கிறேன். நான் வைக்காததை எடுக்கிறவனும் விதைக்காததை அறுக்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிந்தாயே, பின்ன ஏன் நீ என் திரவியத்தை காசு கடையிலே வைக்கவில்லை? வைத்திருந்தால் நான் வரும்போது அதை வட்டியோட வரப்பற்றி கொள்வேனே என்று சொல்லி சமீபமாய் நிற்கிறவர்களை நோக்கி அந்த ராத்தலை அவன் கையிலிருந்து எடுத்து 10 ராத்தல் உள்ளவனுக்கு கொடுங்கள் என்றான். அதற்கு அவர்கள், ஆண்டவனே, அவனுக்கு 10 ராத்தல் இருக்கிறதே என்றார்கள். அதற்கு அவன், உள்ளவன் எவனுக்கும் கொடுக்கப்படும், இல்லாதவனிடத்தில் உள்ளதும் எடுத்து கொள்ளப்படும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அன்றியும் தங்கள் மேல் நான் ராஜாவாகிறதுக்கு மனதில்லாதிருந்தவர்களாகிய என்னுடைய சத்துருக்களை இங்கே கொண்டு வந்து எனக்கு முன்பாக வெட்டி போடுங்கள் என்று சொன்னான் என்றார் என்பது வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட பொதுவான வேத பாடம் வாசித்தாயிற்று. நாம் யாவரும் எழுந்து நின்று 100ஆம் சங்கீதத்தை பாடலாக பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம்.
யாவரும் எழுந்து நின்று 100ஆம் சங்கீதத்தை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் கர்த்தருக்கு பாடுங்கள், மகிழ்ச்சியுடைய கர்த்தருக்கு ஆராதனை செய்து அந்த சத்தத்தில் ஒரு கர்த்தரே தேவனென்று அறியுங்கள், நாம் அல்ல அவரை நம்மை உண்டாக்கினார். நாம் ஒரு ஜனங்களோ அவர் மேய்ச்சலின் ஆடுகளோ அவர் வாசத்துதையோடோ அவர் பரவத்தோச்சோடோ பேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. பிதாவுக்கோ குமாரனுக்கோ பரிசுத்த ஆவிக்கோ மகிமை உண்டாவதாக, அதிலோ இப்பொழுதோ எப்பொழுதுமானே சதா காலங்களிலோ மகிமை உண்டாவதாக. ஆமென். நாம் நின்ற வண்ணமாக நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். பரிசுத்தாவினாலே கன்னிமரிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மறுபுறத்தில் எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பரிசுத்தத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரையும் மரித்தோரையும் நியமித்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்த ஐக்கியமும் பாவம் மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டு விசுவாசிக்கிறேன். ஆமென். தயவு செய்து உட்காருங்கள். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே இந்த பரிசுத்த நாளிலே மீண்டுமாக உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி ஆசீர்வதிக்கின்றோம். இந்த பரிசுத்த நாளின் நிறைவான ஆசீர்வாதங்களை தேவனாகிய கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் நிறைவாய் தந்தருளுவாராக. பரிசுத்த விவாக அறிக்கை கல்லடைக்குறிச்சி சேகரம் கல்லடைக்குறிச்சி சபையை சார்ந்த திரு ஆர் மாசிலாமணி திருமதி எம் செல்வி என்பாரின் மகள் எம் ஜெபஸ்டெல்லாவும், முக்குடல் சேகரம் ஓடைக்கரை துளுக்கிற்பட்டி சபையை சார்ந்த திரு ஆர்பி ஆதிமூலம் திருமதி ஏ சாந்தா என்பாரின் மகன் ஏ சகரியாவும் பரிசுத்த விவாகம் செய்து கொள்ளப் போகிறார்கள் என அறிவிக்கின்றேன். இது இவர்களுக்கு 3வது அறிக்கை. விவாகத்தில் இணைக்கப்பட இருக்கின்ற பிள்ளைகளுக்காக அமர்ந்த வண்ணமாக தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் தேவனே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இதோ குடும்ப வாழ்க்கைக்காக கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அருமையான உம்முடைய பிள்ளைகளுக்காக உம்முடைய சமூகத்தில் வருகின்றோம். தெரிந்து கொண்ட தேவன், அருமையான இந்த பிள்ளைகளை கணவனும் மனைவியுமாக நீர் இணைத்து ஆசீர்வதித்தருள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, திருமண காரியங்களுக்காக
குடும்பத்தினர் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தருள்வீராக. தேவைகளை கத்தனை சந்திங்க சுவாமி. அருமையான பிள்ளைகள் உம்முடைய சன்னிதானத்திலிருந்து நல்லதொரு இல்லறத்தை தொடங்கவும் குடும்பமாக ஆண்டவருக்காக சாட்சியாக நிற்கவும் கர்த்தர் கிருபை தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, ஒரு சில அறிவிப்புகளை உங்களுக்கு கொடுக்கின்றோம். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலும் அவருடைய அளவற்ற இரக்கத்தினாலும் இந்த நாள் வரையிலும் நாம் ஒவ்வொருவரும் ஜீவனோடு சுகத்தோடு பாதுகாக்கப்பட்டு வருகின்றோம். அதற்காக நாம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஒருவேளை நாம் அனைவரும் அறிந்திருக்கின்றபடி நம்முடைய தமிழக அரசாங்கம் ஒரு சில தளர்வுகளை நமக்கு அறிவித்திருக்கின்றார்கள். அந்த தளர்வுகளின் அடிப்படையிலே நாளை தினம் திங்கட்கிழமை காலை 6 மணிக்கு நம்முடைய ஆலயத்திலே பரிசுத்த நற்கருணை ஆராதனை நடைபெறும். நாளை திங்கட்கிழமை காலை 6 மணிக்கு நம்முடைய ஆலயத்திலே பரிசுத்த நற்கருணை ஆராதனை நடைபெறும். அதே போல நாளை திங்கட்கிழமை மாலை 7 மணிக்கும் நமக்கு ஆலயத்திலே நற்கருணை ஆராதனை உண்டு. ஒருவேளை காலையிலே நீங்கள் நற்கருணையிலே பங்கு பெற்றவர்கள் மாலை ஆராதனையில் நீங்கள் பங்கு பெற வேண்டாம். ஏதாவது ஒரு ஆராதனையிலே நீங்கள் பங்கு பெறுமாறு உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றோம். ஒருவேளை ஊரடங்கு தளர்த்தப்பட்டாலும் கொரோனாவினுடைய பிடி இன்னும் தளர்த்தப்படவில்லை. அதனுடைய தாக்கம் இன்னமும் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. ஏதோ அரசாங்கம் நமக்கு தளர்வுகள் அளித்துவிட்டது, எல்லா நோயினுடைய தாக்கமும் நீங்கிவிட்டது என்று சொல்லுவதற்கு இல்லை. அரசாங்கம், அரசு அதிகாரிகள் ஏன் நமக்கு தளர்வுகளை அறிவித்திருக்கின்றார்கள்? நம்முடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக. ஆகவே இதனை உணர்ந்தவர்களாக நீங்கள் ஆலயத்திற்கு வருகிற பொழுது முகக்கவசம் அணிந்து வருமாறு உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். அதே போல ஆலயத்திற்கு வருகின்ற பொழுது ஆலயத்திற்குள்ளாகவும் நீங்கள் சமூக இடைவெளியை கடைபிடித்து ஆண்டவரை ஆராதிக்க ஒன்று கூடுமாறு உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் காலை மாலை ஆராதனைகள் வழக்கம் போல நடைபெறும். ஒருவேளை அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை குறித்ததான ஒழுங்குகள் வருகின்ற நாட்களிலே திருச்சபையாருக்கு தெரிவிக்கப்படும். ஆகவே திருச்சபையின் பிள்ளைகள் நீங்கள் ஜெபத்தோடு உற்சாகமாக இந்த ஆராதனைகளிலே பங்கு பெறுமாறு உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றோம். அன்பானவர்களே, கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே ஒருவேளை கடந்த 2 மாதமாக நாம் ஆலயத்திலே வந்து ஆண்டவரை ஆராதிக்க முடியாவிட்டாலும் இல்லத்திலே அமர்ந்து தேவ பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டவர்களாக ஆண்டவரை ஆராதிக்க ஆண்டவர் கொடுத்த நல்ல கிருபைக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். குறிப்பாக இந்த நாட்களிலே கடந்த 2 மாதமாக இந்த ஆராதனை வேலையை ஒளிபரப்புவதற்காக அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் நமக்கு உதவி செய்தார்கள், ஒத்துழைப்பு கொடுத்தார்கள். அவர்களுக்கும் நம்முடைய திருச்சபையின் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கிறோம். குறிப்பாக இந்த ஆராதனை ஒளிபரப்புவதற்காக டெக்னிக்கல் லைனில் நமக்கு உதவி செய்த சோதரர் விமல் மற்றும் அருமையான சோதரர் நிக்சன் இருவருக்கும் நன்றியை கூறுகிறோம். ஒவ்வொரு ஆராதனையிலும் உற்சாகத்தோடு வந்து பாடல்களை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தின அருமையான பாடகர் குழுவினருக்கும் பாடகர் குழு அங்கத்தினர்களுக்கும் கொயர் மாஸ்டர் மற்றும் ஆர்கனிஸ்ட் இருவருக்கும் நம்முடைய சபையின் சார்பாக நன்றிகளை கூறிக்கொள்கிறோம். இன்னுமாக நம்முடைய ஆலய பணிவிடையாளர்கள், சபை ஊழியர்கள் அனைவருக்கும் நன்றியை கூறுகிறோம். சிறப்பாக இந்த ஆராதனை வேலையை வாரந்தோறும் ஒளிபரப்புவதற்காக நன்கொடை கொடுத்த அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து கூறிக்கொள்கிறோம். சிறப்பாக இந்த ஆராதனை வேலையை ஒளிபரப்புவதற்கும் இணையதளத்திலே பதிவேற்றம் செய்வதற்கும் நமக்கு உதவி செய்த டாப் டிவி நிறுவனத்தாருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கிறோம். ஆண்டவர் தாமே இந்த பிள்ளைகள் அனைவரையும்
ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நம்முடைய தேசத்திற்காக நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் இன்னமும் ஒரு முழுமையான விடுதலையை கர்த்தர் நமக்கு தரும்படியாக ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபத்திலே தரித்திருப்போம். ஒரு மேலான விடுதலை காணுவதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. ஆமேன். கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, இன்றைய நாளிலும் மற்றும் இந்த வாரத்திலே வருகின்ற நாட்களில் பிறந்தநாள் மற்றும் திருமண நாட்களை கொண்டாட இருக்கும் அன்பு பிள்ளைகள், 4-7 ஞாயிற்றுக்கிழமை இன்று பிறந்த நாள் கொண்டாட இருப்பவர்கள் திருமதி எம் ஜெபராணி, திருமதி எஸ் ஜெயா அமிர்தகனி, திருமதி ஆரோக்கிய மேரி, பி ஜான் கிப்சன், ஏ ஆஃப்ரின் ஜெசிகா. 5-7 திங்கட்கிழமை நாளை திரு எஸ் கோயில் பிச்சை, திரு KG பால்ராஜ், திருமதி ஜே ஜெபசீலி ஜேம்ஸ், ஜி ஜெய்சன் ராஜ், ஜி சீகன் பால், பி மெர்லின். 6-7 செவ்வாய் அன்று எஸ் ஷேரன் கிறிஸ்டி. 7-7 புதன் அன்று திருமதி சி கோயில் பிள்ளை, பி பால்வின், பி பெஞ்சமின் குமார், எம் ஐசக் ஞானசேகர். 8-7 வியாழன் அன்று ஜெயசூர்யா. 9-7 வெள்ளி அன்று திரு எம் ஜெபராஜ், திருமதி ஜெயசிலா, திருமதி சாரால் சமாதானம், ஆர் அரவிந்த், பி அஸ்லின் ஜோஸ். 10-7 சனி அன்று திரு JIS ராஜ்குமார், திருமதி ஆர் விமலா, எஸ் கிளாரா மேரி ஜெனட் மற்றும் திருமண நாட்களை கொண்டாட இருக்கும் தம்பதியினர். 5-7 திங்கள் அன்று திரு சி பொன்ராஜ், திருமதி ரோஸ் அனிதா தம்பதியினர். 6-7 செவ்வாய் அன்று திரு எஸ் கோயில் பிச்சை, திருமதி கே பொன்மலர் தம்பதியினர். 9-7 வெள்ளி அன்று திரு MK ஜான் வேதமணி, திருமதி சுகந்தி ரோஜா தம்பதியினர். திரு M டேவிட், திருமதி டி சந்திரா தம்பதியினர். திரு பி ஸ்டீபன் தர்மராஜ், திருமதி எஸ் பொன்செல்வி தம்பதியினர். 10-7 சனி அன்று திரு எஸ் வேத அன்பு சாலமோன், திருமதி ஜி அபிஷேகராணி தம்பதியினர். திரு பி ஜான் பீட்டர், திருமதி ஜே டெய்சி புனிதா தம்பதியினர். திரு டி ஜோசப் சாமுவேல் டெனிஸ், திருமதி ராஜசெல்வி தம்பதியினர். திரு ஐ மனோ இமானுவேல் பாண்டியன், திருமதி எம் ஜெனிதா ரூபவதி தம்பதியினர். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, பிறந்தநாள் மற்றும் திருமண நாட்களை கொண்டாட இருக்கும் அன்பு பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கின்ற வாக்குத்தத்த வசனம் ஏசாயா 54வது அதிகாரம் 17வது வசனம். ஏசாயா 54, 17வது வசனம். உனக்கு விரோதமாய் வாய்க்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம் என்பது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, பிறந்தநாள் மற்றும் திருமண நாட்களை கொண்டாட இருக்கும் அன்பு பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பானவர்களே, நாம் அமர்ந்த வண்ணமாக இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்தநாள் மற்றும் திருமண நாளை அனுசரிக்கின்ற கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக ஜெபம் செய்வோம். அன்பின் தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகின்ற தேவனாகிய கர்த்தர் இதோ இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்தநாள் மற்றும் திருமண நாளை அனுசரிக்கின்ற அருமையான பிள்ளைகளுக்கு சென்ற ஆண்டு முழுவதும் நீர் கொடுத்த நன்மைகளுக்காக, அளவில்லாத ஆசீர்வாதங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய ஆண்டிலும் பிள்ளைகள் எதிர்பார்க்கின்ற எல்லா ஆசீர்வாதங்களையும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்விலும் பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் கிருபை தந்தருளும். இந்த பரிசுத்த ஆலயத்திலிருந்து அன்பான பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இந்த ஆராதனை வேளையிலே எங்களோடு இணைந்து உம்மை ஆராதிக்கின்ற பிள்ளைகள் தங்களுடைய பிறந்தநாள் மற்றும் திருமண நாளை அனுசரிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம் என்று சொல்லி வாக்கு பண்ணின தேவன், பிள்ளைகளுக்கு எதிராக வருகின்ற எல்லா விதமான தீமைகளில் இருந்தும் ஆண்டவர் ஒரு மேலான விடுதலை தந்து நீர் வழிநடத்துவீராக. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். Amen.
அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே மீண்டுமாக உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட வாழ்த்துகின்றோம். இந்த ஆராதனை வேளையிலே ஆண்டுடைய வார்த்தையை நாம் தியானிக்கப் போகின்றோம். நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதியாகிய லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரத்தை நாம் எடுத்து வைத்துக் கொள்வோம். இந்த வேத பகுதியிலிருந்து ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக அமர்ந்த வண்ணமாக தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் தேவனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இப்பொழுதும் இந்த ஆராதனை வேளையிலே உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக நாங்கள் ஒவ்வொருவரும் வாஞ்சையோடு அமர்ந்திருக்கின்றோம். ஆண்டவர் எங்களுடன் நீர் பேசும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொல்லப்படுவது, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது உண்மைத்தன்மையையும் வெளிப்படைத்தன்மையையும் அடிப்படையாக கொண்டது. ட்ரூத் அண்ட் டிரான்ஸ்பரன்சி, இவைகளை அடிப்படையாக கொண்டதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆகவேதான் இந்த உலகமானது கிறிஸ்தவர்களிடத்திலே உண்மையும் நேர்மையும் இருக்கிறது. ஆகவேதான் இந்த உலகத்திலே கிறிஸ்தவர்களிடத்திலே இந்த உலகமானது உண்மையையும் நேர்மையையும் எதிர்பார்க்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஒருவேளை தேவனுக்கு பயப்படுகின்ற பயம், கடவுளுக்கு பயப்படுகின்ற இந்த பயம் நம்முடைய வாழ்க்கையிலே உண்மையை கொண்டு வருகிறது. நாம் உண்மையுள்ளவர்களாக வாழுகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே தவறு செய்வதற்கு வழி இல்லை, தவறு செய்வதற்கு வழி இல்லை. ஒருவேளை இந்த நாளிலே உக்கிரானுத்துவத்தை குறித்து நாம் சிந்திக்கும்படியாக கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரத்திலே நாம் வாசிக்க கேட்ட அந்த வேத பகுதியாகிய 11வது வசனம் முதல் 27வது வசனம் வரை உள்ள பகுதி உண்மைத்தன்மையையும் உக்கிரானுத்துவத்தையும் உலகிற்கு எடுத்து காட்டுகின்ற சிறப்பான ஒரு வேத பகுதி. ஏனென்று சொன்னால், தேவனாகிய கர்த்தர் நாம் ஒவ்வொருவரையும் உண்மையுள்ளவர்கள் என்று எண்ணி அநேக பொறுப்புகளை நம்மிடத்திலே அவர் தந்திருக்கின்றார். ஆனால் நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? அந்த பொறுப்புகளை எல்லாம் நம்முடைய சுயத்திற்காக மாத்திரமே நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். ஒருவேளை ஆண்டவர் நம்மை பொறுப்பாளர்களாக அவர் நினைக்கின்றார். ஆனால் நாம் என்ன நினைத்து கொண்டிருக்கின்றோம்? நாம் தான் உரிமையாளர்கள் என்று சொல்லி நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம். ஒருவேளை விக்கிரானுத்துவம் என்பது ஆங்கிலத்திலே ஸ்டீவர்ட்ஷிப் என்று சொல்லி அங்கு கூறப்படுகிறது, ஸ்டீவர்ட்ஷிப் என்று சொல்லி. ஆகவே தான் இவ்வாறாக கூறுவார்கள், ஸ்டீவர்ட்ஷிப் இஸ் நாட் ஓனர்ஷிப். உக்கிரானக்காரர்கள் உரிமையாளர்கள் அல்ல ஏனென்று சொன்னால், வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது, பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதிலுள்ள குடிகளும் கர்த்தருடையது என்று சொல்லி. ஆகவே உக்கிரானத்துவ பொறுப்பில் இருக்கின்றவர்கள் உண்மையுள்ளவர்களாக காணப்பட வேண்டியதும் அவசியம் என்று சொல்லி வேதத்திலே கூறப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 2வது வசனத்திலே பவுல் இவ்வாறாக சொல்லுகின்றார். 1 கொரிந்தியர் 4:2வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். உக்கிரானக்காரன் உண்மை உள்ளவன் என்று காணப்படுவது அவனுக்கு அவசியமாம். உக்கிரானக்காரன் உண்மையுள்ளவன் என்று காணப்படுவது அவனுக்கு அவசியமாம். பொறுப்புள்ள உக்கிரானத்துவத்தை குறித்து இந்த நாளிலே நாம் சிந்திக்க இருக்கின்றோம். அன்பானவர்களே, தேவனாகிய கர்த்தர் நம்மை நம்பி நம்முடைய கரங்களிலே அநேக பொறுப்புகளை கொடுத்திருக்கின்றார். அவைகளிலே நாம் உக்கிரானத்துவம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதையும் அவர் எதிர்பார்க்கின்றார். கர்த்தர் நமக்கு தந்திருக்கின்ற இந்த வேத பகுதியின் அடிப்படையில், லூக்கா 19வது அதிகாரத்தின் அடிப்படையிலே நமக்கு என்னென்ன பொறுப்புகளை எல்லாம் தந்திருக்கின்றார், எவைகளிலெல்லாம் நாம் உக்கிரானத்துவம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு 3 காரியங்களை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். 3 T's என்று சொல்லி அதனை நாம் எடுத்துக்கொள்ளலாம். 3 T's. முதலாவதாக நேரம், டைம். இரண்டாவதாக திறமை,
டேலண்ட் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். மூன்றாவதாக ட்ரெஷர், பொருளாதாரம் அல்லது பணம், ஆஸ்தி என்று சொல்லி, இவை மூன்றுகளிலுமே ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கிறிஸ்தவளும் உக்கிரானத்துவம் உள்ளவர்களாக உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. முதலாவதாக தேவன் நமக்கு தந்திருக்கின்ற காலங்களிலே நேரங்களிலே நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும், நேரங்களை நாம் உக்கிரானத்துவம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இந்த லூக்கா 19வது அதிகாரத்தில் அந்த எஜமானுடைய பணியாட்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரங்களிலே எப்படி அவர்கள் உக்கிரானத்துவம் உள்ளவர்களாக இருந்தார்கள், இல்லை என்று சொன்னால் அந்த உக்கிரானத்துவத்தை செயல்படுத்துவதற்கு தவறி போனார்கள் என்பதையும் இந்த வேத பகுதியிலே நாம் பார்க்க முடியும். லூக்கா 19வது அதிகாரம் 13வது வசனத்திலே அங்கு கூறப்பட்டிருக்கிறது, அவன் தன் ஊழியக்காரரில் 10 பேரை அழைத்து அவர்களிடத்தில் 10 ராத்தல் திரவியம் கொடுத்து, நான் திரும்பி வருமளவும் இதை கொண்டு வியாபாரம் பண்ணுங்கள், நான் திரும்பி வருமளவும் இதை கொண்டு வியாபாரம் பண்ணுங்கள். ஒருவேளை இந்த எஜமானுடைய பணியாட்களுக்கு கொடுக்கப்பட்ட காலம் என்ன, நேரம் என்ன, அந்த எஜமான் திரும்பி வருமளவும், நான் திரும்பி வருமளவும் என்று சொல்லி அவர் கூறுகின்றார். அன்பானவர்களே, நேரங்களும் காலங்களும் தேவனாகிய கர்த்தர் நமக்கு தந்திருக்கின்ற நல்ல வாய்ப்பு. இந்த நேரத்தை நாம் எப்படி செலவிடுகிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒருவேளை தேவனுக்கு பிரியமான முறையிலே அவர் விரும்புகின்றபடி நம்முடைய நேரங்களை நாம் செலவிடுகிறோமா, இல்லை என்று சொன்னால் இன்னமும் வீணான வழிகளிலே நாம் செலவழித்து கொண்டிருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த எஜமான் தன்னுடைய வேலையாட்களுக்கு ஒரு கால அளவை அவர் நியமிக்கின்றான். நான் திரும்பி வருமளவும் என்று சொல்லி ஒரு கால அளவை அவர் நியமிக்கின்றான். அந்த பணியாட்களிலே ஊழியர்களிலே 2 பேர் அந்த காலத்தை சரியாக அவர்கள் பயன்படுத்தினார்கள். பொறுப்புணர்வோடு கூட எஜமான் திரும்பி வருகின்ற வரைக்கும் அந்த நேரத்தை சரியாக அவர்கள் பயன்படுத்தினார்கள். அவர்களுக்கு தான் அந்த எஜமான் திரும்பி வந்தபோது பாராட்டும் மேன்மையும் கிடைத்தது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். லூக்கா 19வது அதிகாரம் 17வது வசனத்திலே நாம் இவ்வாறாக வாசிக்கின்றோம். லூக்கா 19:17வது வசனத்தை வாசிப்போம். எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தம ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியால் 10 பட்டணங்களுக்கு அதிகாரியாய் இரு என்றான். நல்லது உத்தம ஊழியக்காரனே என்று சொல்லி அவனை பாராட்டுகின்றான். அவனுக்கு ஒரு மேன்மையும் கொடுக்கின்றார். நீ 10 பட்டணங்களுக்கு அதிகாரியாய் இரு என்று சொல்லி. அதன்படியே அந்த 5 ராத்தல் திரவியம் சம்பாதித்த மற்றொரு ஊழியக்காரனுக்கும் அப்படிப்பட்ட ஒரு மேன்மையை கொடுக்கிறதை நாம் பார்க்கின்றோம். காரணம் என்ன? இவர்கள் 2 பேருமே எஜமான் தங்களுக்கு கொடுத்த அந்த நேரத்தை சரியானபடி அவர்கள் பயன்படுத்தினார்கள், செலவழித்தார்கள். அதனாலே ஒரு பாராட்டும் ஒரு மேன்மையும் கிடைத்தது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அநேக வேளைகளிலே தேவன் நமக்கு தந்திருக்கின்ற காலங்களை நாம் சரிவர பயன்படுத்த தவறுவதினாலே நாம் அநேக நேரங்களிலே நாம் தோற்று போகிறோம், இல்லை என்று சொன்னால் கனவீனப்படுத்தப்படுகின்றோம், இல்லை என்று சொன்னால் நாம் வெட்கப்பட்டு நிற்கின்றோம். ஆனால் நேரங்களையும் காலங்களையும் சரியாக பயன்படுத்தினவர்கள் வாழ்க்கையிலே என்றைக்குமே தோற்று போனதே கிடையாது. இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்திலே இதைத்தான் எதிர்பார்க்கின்றார். இத்தனை ஆண்டுகள் உனக்கு கொடுத்திருந்தேனே, இவ்வளவு நேரங்களையும் காலங்களையும் உனக்கு கொடுத்திருந்தேனே, நீ அதில் எப்படி உண்மையுள்ளவனாக உத்தமனாக இருந்தாய் என்று சொல்லி ஆண்டவர் நம்மிடத்திலே கணக்கு கேட்கின்ற ஒரு நாள் வரும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வேதத்திலே நான் பார்த்தோம் என்று சொன்னால், தானியேல் தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த நேரத்திலே உண்மையுள்ளவனாக அவன் இருந்தபடியினாலே அவன் அந்த பாபிலோன் தேசத்திலே ஒரு கனத்தையும் மேன்மையும் பெற்றுக்கொண்டான் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். தானியேலின் புஸ்தகம் 6வது அதிகாரத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது 10வது வசனத்திலே கூறப்பட்டிருக்கிறது, ஒருவேளை அந்த தானியேலை சிங்கக்கபிலை போடுவதற்காக அந்த ராஜா உத்தரவு பிறப்பித்து விட்டார். ஆனாலும் கூட இவன் நேரம் தவறாமல் அந்த பாபிலோன் தேசத்தில் இருந்து
எருசலேமை நோக்கி அவன் ஜெபித்து கொண்டிருந்தான். தனக்கு கிடைத்த நேரத்தை அவன் சரியாக பயன்படுத்தினான் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். தானியேல் 6வது அதிகாரம் 10வது வசனத்திலே வாசிக்கின்றோம். அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். நேரங்களையும் காலங்களையும் சரியாக அவன் பயன்படுத்தினான் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இதனாலே இந்த தானியேலிடத்திலே ஒரு குற்றத்தையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. தானியேல் எல்லாவற்றிலும் உண்மையுள்ளவனாக இருந்தான். அவனுக்கு கிடைத்தது என்ன என்று சொல்லி நான் பார்த்தோம் என்று சொன்னால், அந்த தானியேல் 6வது அதிகாரம் அங்கு 28வது வசனத்திலே நாம் இவ்வாறாக வாசிக்கின்றோம். தானியேல் 6வது அதிகாரம் 28வது வசனத்திலே, தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசருடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது என்று சொல்லி. அன்பானவர்களே, இந்த தானியேல் எல்லாவற்றிலும் உண்மையுள்ளவனாக இருந்தான். கர்த்தர் தனக்கு கொடுத்த நேரங்களை சரியாக பயன்படுத்தினார். அவனுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஜெயமாக மாற்றினார் என்று சொல்லி நான் பார்க்கின்றோம். இதே போலத்தான் தேவனாகிய கர்த்தர் நமக்கு தந்திருக்கின்ற காலங்களையும் நேரங்களையும் நாம் சரியானபடி பிரயோஜனப்படுத்திக் கொள்ளும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். கொலோசியர் 4வது அதிகாரம் 5வது வசனத்திலே பவுல் இவ்வாறாக சொல்லுகின்றார். நாம் வாசிக்க கேட்போம். கொலோசியர் 4வது அதிகாரம் 5வது வசனம், புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். புறம்பே இருக்கிறவர்களுக்குள்ளே ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி இங்கு பவுல் சொல்லுகிறதை நான் பார்க்கின்றோம். ஒருவேளை நாம் பார்க்கலாம், நம்முடன் பழகுகின்றவர்கள், ஒருவேளை வாலிப சகோதர சகோதரிகள், நீங்கள் சொல்லலாம், ஒருவேளை என் கூட இருக்கிறவங்க எல்லாம் நேரத்தை எப்படி இல்லாமோ செலவழிக்கிறாங்க அப்படி சொல்லி. அதைத்தான் இங்கு பவுல் சொல்லுகின்றார். புறம்பே இருக்கிறவர்களுக்குள்ளே ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஒருவேளை அவங்கெல்லாம் இப்படி இருக்கிறாங்க, நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க, அப்படி அல்ல. அவர்களுக்கு முன்பதாக கிறிஸ்தவ வாலிப சகோதர சகோதரிகள் ஞானமுள்ளவர்களாக நடந்து கொள்ள வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் தந்திருக்கின்ற காலங்களை சரியானபடி நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஒரு நாள் வரும், அன்றைக்கு நம்முடைய காலங்களையும் நேரங்களையும் குறித்து தேவனுக்கு நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்ற இந்த நேரங்களை சரியானபடி பயன்படுத்துவதிலே நாம் உக்கிரானத்துவம் உள்ளவர்களாக, உண்மையுள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். முதலாவதாக இந்த உக்கிரானத்துவ பொறுப்பை நாம் எதில் நிறைவேற்ற வேண்டும்? ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்ற நேரங்களை செலவிடுவதிலே நாம் நிறைவேற்ற வேண்டும். டைம் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இரண்டாவது ஒரு டி, அது என்ன என்று சொன்னால் டேலண்ட் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அதே லூக்கா 19வது அதிகாரம் 13வது வசனத்திலே தொடர்ச்சியாக அவர் கூறுகின்றார், இதை கொண்டு வியாபாரம் பண்ணுங்கள் என்று சொல்லி, இதை கொண்டு வியாபாரம் பண்ணுங்கள் என்று சொல்லி. இதே சம்பவத்தை மத்தேயு நற்செய்தியாளர் இந்த உவமையை எழுதுகிற பொழுது அவர் இவ்வாறாக எழுதுகின்றார். லூக்கா 25வது அதிகாரம், மன்னிக்கவும், மத்தேயு 25வது அதிகாரம் 15வது வசனத்திலே வாசிக்கின்றோம். அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக என்று சொல்லி இங்கு கூறப்பட்டிருக்கிறது. அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக என்று சொல்லி இங்கு கூறப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, இந்த எஜமான் தன்னுடைய ஊழியர்களுடைய திறமைகளை அறிந்தவனாக ஒருவரிடத்தில் 10 ராத்தல் கொடுக்கின்றார், மற்றொருவனிடத்தில் 5 ராத்தல் கொடுக்கின்றார், இன்னொருவனிடத்திலே 1 ராத்தல் கொடுக்கின்றார். ஆகவே இவனுக்கு திறமை இருக்கிறது, இதை நிச்சயமாக பயன்படுத்துவான் என்கின்ற அந்த ஒரு எண்ணத்தோடு கூட தான் அங்கு கொடுக்கின்றார் என்று சொல்லி நான் பார்க்கின்றோம். ஒருவேளை வியாபாரம் பண்ணுங்கள் என்று சொல்லி அவர் சொல்லுவது, உங்களுடைய திறமைகளை நீங்கள் பயன்படுத்துங்கள். இன்க்ரீஸ் த வேல்யூ ஆஃப் வாட் யூ ஹேவ். உங்களுக்கு எது கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதனுடைய வேல்யூவை நீங்கள் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுங்க என்று சொல்லி அங்கு சொல்லுவது போல இருக்கிறது. எனக்குன்பானவர்களே, இந்த எஜமான் அந்த ஊழியர்களிடத்தில் ஒரு எதிர்பார்ப்பையும் அவன் வைத்திருந்தான். ஊழியர்களுக்கு ஒரு பெரிய ஒரு டாஸ்க் கொடுக்கப்பட்டது. என்ன என்று சொன்னால், they should give back more than what they have received.
அவர்கள் எவ்வளவு பெற்றுக்கொண்டார்களோ அதைவிட அதிகமாக எஜமானுக்கு திரும்ப கொடுக்க வேண்டும். அதுதான் அந்த எஜமானுடைய எதிர்பார்ப்பு. ஆகவேதான் ஒவ்வொருவருடைய திறமைக்கும் தக்கதாக அவன் தாளந்துகளை, அவன் திரவியங்களை கொடுத்தான் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். உங்களுக்கு திறமை இருக்கிறது, நீங்கள் பயன்படுத்துங்கள் என்று சொல்லி. அதே போல பயன்படுத்தினவர்கள் மேன்மையை கனத்தை அடைந்தார்கள். எனக்குன்பானவர்களே, இன்றைக்கும் இதே போல தான் தேவனாகிய கர்த்தர் நாம் ஒவ்வொருவருக்குள்ளாக, உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளாக அநேக திறமைகளை அவர் தந்திருக்கின்றார். அதனை அறிந்து நாம் பயன்படுத்துகிற பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் மேன்மையை கனத்தை அடைய முடியும். ஒருவேளை ஒரு சிலருக்கு நன்றாக பாடுகின்ற திறமை இருக்கலாம், ஒரு சிலருக்கு இசை மீட்டுகின்ற திறமை இருக்கலாம், ஒரு சிலருக்கு ஒரு கூடுகையை, ஒரு கூட்டத்தை வழிநடத்துகின்ற ஒரு திறமை இருக்கலாம், ஒரு சிலருக்கு நன்றாக ஓவியம் வரையக்கூடிய ஒரு திறமை இருக்கலாம், ஒரு சிலருக்கு நன்றாக புலமையோடு கூட எழுதுகின்ற திறமை இருக்கலாம். இவை எல்லாவற்றையும் நாம் எதற்காக பயன்படுத்துகின்றோம், யாருக்காக பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம், அதுதான் இன்றைக்கு பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. என்பானவர்களே, தேவன் நமக்கு தந்திருக்கின்ற திறமைகளை தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக பயன்படுத்தப்படும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இவ்வாறாக தேவனுக்காக நாம் பயன்படுத்துகிற பொழுது நிச்சயமாக அதில் ஒரு கணத்தை, ஒரு மேன்மையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அன்றைக்கு தானியேலுக்குள்ளாக, அவனுடைய நண்பர்களுக்குள்ளாக எவ்விதமாக திறமை இருந்தது என்பதை அறிந்துதான் அந்த பாபிலோனிய படைகள் தானியேலையும் அவனுடைய நண்பர்களையும் சிறைபிடித்து வந்தது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். தானியேல் 1வது அதிகாரம் 3வது வசனத்திலே நாம் இவ்வாறாக வாசிக்கின்றோம். தானியேல் 1வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜ குலத்தார்களிலும் துறை மக்களிலும் யாதொரு மாசுமில்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க திறமையுள்ளவர்களுமாகிய சில வாலிபரை கொண்டு வரவும். ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க திறமையுள்ளவர்கள், ராஜாவினுடைய அரண்மனையிலே பணி செய்யக்கூடிய திறமை படைத்தவர்கள் என்று சொல்லி இங்கு கூறப்பட்டிருக்கிறது. ஒருவேளை தானியேலுக்குள்ளாக, அவனுடைய நண்பர்களுக்குள்ளாக இப்படிப்பட்ட திறமைகள் இருந்தது. ஒருவேளை இந்த வசனத்தை நாம் பார்க்கின்ற பொழுது அவர்களுக்கு அழகு இருந்தது, அவர்களுக்கு அறிவு இருந்தது, அரண்மனைகளை பணி செய்யக்கூடிய திறமையும் இருந்தது. ஆகவேதான் அந்த பாபிலோனிய படைகள் தானியேலையும் அவருடைய நண்பர்களையும் சிறைப்பிடித்தது. அவர்களுக்குள்ளாக, தானியேலுக்குள்ளாக ஒரு விசேஷித்த திறமை இருந்தது. அதுதான் மறைபொருட்களை ஆராயக்கூடிய, மறைபொருட்களை வெளிப்படுத்தக்கூடிய அந்த ஒரு திறமை. அன்பானவர்களே, ஒருவேளை நாம் சிந்தித்து பார்ப்போம். தானியேல் இருந்த சூழ்நிலை அந்நிய தேசம், சிறைபிடிப்பு தான். ஆனாலும் அவன் தன்னுடைய திறமைகளை வளர்த்து கொள்வதற்கு தவறவில்லை. அந்த இடத்திலும் கர்த்தர் தனக்குள்ளாக வைத்திருந்த அந்த திறமைகளை வளர்த்து கொண்டு அதை பயன்படுத்தினான். அதன் மூலமாக அந்த தேசத்திலே மேன்மை அடைந்தான் என்று சொல்லி நான் பார்க்கின்றோம். அந்த நேபுகாத்நேச்சார் மன்னன் கண்ட அந்த சொப்பனத்திற்கு சரியான ஒரு அர்த்தத்தை அவன் சொன்னதினாலே அந்த மன்னன் அவனை உயர்த்தினான் என்று சொல்லி நான் பார்க்கின்றோம். தானியேல் 2வது அதிகாரம் 48வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். பின்பு ராஜா தானியேலை பெரியவனாக்கி அவனுக்கு அநேகம் சிறந்த வெகுமதிகளை கொடுத்து அவனை பாபிலோன் மாகாணம் முழுதுக்கும் அதிபதியாகவும் பாபிலோனில் உள்ள சகல ஞானிகளின் மேலும் பிரதான அதிகாரியாகவும் நியமித்தான். இந்த தானியேலுக்கு நேபுகாத்நேச்சார் மன்னன் ஒரு விசேஷித்த மேன்மையை கொடுக்கின்றார். அந்த பாபிலோன் தேசம் முழுவதற்கும் அதிபதியாக, அது மாத்திரமல்ல அந்த தேசத்தில் இருக்கின்ற கல்வியிலே சிறந்தவர்களுக்கு எல்லாருக்கும் பிரதானமான ஒரு தலைவனாக இந்த தானியேலை நியமித்தான். காரணம், அந்த தேசத்திலும் இந்த தானியேல் தன்னுடைய திறமையை அவன் பயன்படுத்தினான். ஆண்டவர் தேவனாகிய கர்த்தர் எனக்கு திறமை தந்திருக்கின்றார். ஒருவேளை இந்த சிறைப்பிடிப்பு என்னுடைய திறமையை வளர்த்துக் கொள்வதற்கு எனக்கு முட்டுக்கட்டையாக இருக்காது என்று சொல்லி அவன் நம்பி திறமையை வளர்த்து கொண்டான், பயன்படுத்தினான், அவன் மேன்மை அடைந்தான் என்று சொல்லி நான் பார்க்கின்றோம். அன்பானவர்களே, இதே போலத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நாளிலே நம்முடைய திறமைகளை குறித்து நம்மிடத்திலே கணக்கு கேட்பார். நான் உனக்கு இத்தனை திறமைகளை கொடுத்திருந்தேனே, இவைகளை நீ என்ன செய்தாய், எதற்காக பயன்படுத்தினாய், யாருக்காக பயன்படுத்தினாய், அந்த திறமைகளை நீ வளர்த்து கொண்டாயா என்று சொல்லி
கர்த்தர் நிச்சயமாக ஒரு நாளில் நம்மிடத்திலே கணக்கு கேட்பார். அன்பானவர்களே, நம்முடைய திறமைகளை சரியாக பயன்படுத்துவதிலே நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ரிப்லி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சிறந்த எழுத்தாளர் ஒரு புத்தகம் ஒன்று எழுதினார். அந்த புத்தகத்தினுடைய பெயர் நம்பினால் நம்புங்கள் என்று சொல்லி. நம்புனா நம்புங்க, இல்லாட்டி போங்க, அப்படிதான் இருக்கிறது இல்லையா? அந்த புஸ்தகத்தினுடைய பெயர் அதுதான், நம்பினால் நம்புங்கள். அதில் இவர் எழுதுவது ஒரு சாதாரண இரும்பு துண்டை பற்றி அவர் எழுதுகின்றார். அந்த இரும்பு துண்டு சாதாரணமான ஒரு இரும்பு துண்டாக இருக்கிற பொழுது அதனுடைய மதிப்பு வெறுமனே ஒரு $5. ஆனால் பல்வேறு விதங்களிலே அது வடிவமைக்கப்படுகிற பொழுது அதனுடைய மதிப்பு கூடிக்கொண்டே போகிறது. அவர் தொடர்ந்து எழுதுகின்றார், அந்த இரும்பு துண்டானது ஒரு குதிரைக்கு அடிக்கக்கூடிய லாடமாக அது மாற்றப்படுகிற பொழுது அதனுடைய விலை $50 அது உயருகிறது. அதே இரும்பு துண்டு தையல் மிஷினில் பயன்படுத்தக்கூடிய அந்த ஊசியாக அது மாற்றப்படுகிற பொழுது அது இன்னுமாக அதனுடைய மதிப்பு கூடுகிறது. அதனுடைய மதிப்பு $500 அது உயருகிறது. $500 அது உயருகிறது. இன்னும் போக போக அது வடிவமைக்கப்படுகிற பொழுது விலை உயர்ந்த வாட்ச், சுவிஸ் வாட்சில் நல்ல ஒரு ஸ்ப்ரிங்காக அது வடிவமைக்கப்படுகிற பொழுது அது $5000 அதனுடைய மதிப்பு கூடுகிறது. அன்பானவர்களே, சாதாரண ஒரு இரும்பு துண்டு தான், ஆனால் பல்வேறு விதங்களிலே அது வடிவமைக்கப்படுகிற பொழுது அதனுடைய மதிப்பு கூடிக்கொண்டே போகிறது. இதே போலத்தான் நம்மில் ஒவ்வொருவருக்குள்ளும் ஒவ்வொரு திறமைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை கடவுள் எனக்குள்ளாக என்ன திறமைகளை வைத்திருக்கிறார் தெரியவில்லையே என்று சொல்லி நீங்கள் குழம்ப வேண்டாம். தேவ சமூகத்திலே காத்திருந்து ஜெபியுங்கள். ஆண்டவர் உங்களுக்குள்ளாக என்ன திறமைகளை வைத்திருக்கிறாரோ அதை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அதை உங்களுக்கு வெளிப்படுத்துகிற பொழுது நீங்கள் அவருக்காக அதனை பயன்படுத்துகிற பொழுது உங்களுடைய வாழ்க்கை இன்னுமாக மென்மேலும் மேன்மையடைகிறது, கனப்படுத்தப்படுகிறது என்று சொல்லி நான் பார்க்கின்றோம். அன்பானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்ற அந்த திறமைகளிலே நாம் உக்கிரானத்துவம் உள்ளவர்களாக இருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். முதலாவதாக, கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கின்ற நேரங்களிலே நாம் உக்கிரானத்துவம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும், டைம் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இரண்டாவதாக, டேலண்ட், நம்முடைய திறமைகளிலே நாம் உக்கிரானத்துவம் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். கடைசியாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால், கர்த்தர் நமக்கு தந்திருக்கின்ற ஆஸ்திகளிலே, பொருளாதாரத்திலே, பணங்களிலே நாம் உக்கிரானத்துவத்தோடு கூட செயல்பட வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இந்த ஊமையிலே அந்த 2 பணியாட்களும் தங்களுடைய எஜமான் திரும்பி வந்த பொழுது உண்மையுள்ளவர்களாக தாங்கள் சம்பாதித்ததை அங்கு கொண்டு வந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். லூக்கா 19வது அதிகாரம் 16வது வசனத்திலே வாசிக்கிறோம், வந்து ஆண்டவனே, உமது ராத்தலினால் 10 ராத்தல் ஆதாயம் கிடைத்தது என்றான். உம்முடைய ராத்தலினால் 10 ராத்தல் ஆதாயம் எனக்கு கிடைத்தது என்று சொல்லி தான் சம்பாதித்ததை உண்மையோடு உத்தமத்தோடு அந்த எஜமானிடத்தில் வந்து அவன் கொடுக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். இதுதான் 3வது டி, ட்ரெஷர். ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்ற அந்த பொருளாதாரத்தை, அந்த பணங்களை எல்லாம் மிகுந்த நேர்மையோடு கவனத்தோடு கூட கையாளும்படியாக கர்த்தர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கின்றார். இந்த ஊழியக்காரர்கள் தாங்கள் சம்பாதித்ததை வஞ்சிக்கவில்லை. இது தங்களுடைய எஜமானுக்குரியது என்பதை உணர்ந்தவர்களாக உண்மையோடு கூட அங்கு கொண்டு வந்து கொடுக்கின்றார்கள். அது நிமித்தமாக அவர்களுக்கு இன்னொரு மேன்மை கிடைக்கிறது. அதுதான் 10 ராத்தல் ஆதாயம் கிடைத்தது என்று சொல்லி கொடுக்கிறான். அங்கு 10 பட்டணங்களுக்கு நீ அதிகாரியாயிரு என்று சொல்லி அவனை கனப்படுத்துகின்றதை நாம் பார்க்கின்றோம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை தேவனாகிய கர்த்தர் நமக்கு தந்திருக்கின்ற பணியின் மூலமாக, வேலையின் மூலமாக நமக்கு கிடைக்கின்ற பொருளாதாரத்தை, நமக்கு கிடைக்கின்ற பணத்தை நாம் உண்மையோடு உத்தமத்தோடு கூட நிர்வகிக்கும்படியாக நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். ஒருவேளை உலகம் என்ன சொல்லும், நமக்கு கிடைத்திருக்கின்ற பொருளாதாரம், பணம் எல்லாம் நம்முடைய முயற்சினால் மாத்திரமே நமக்கு கிடைத்தது என்று சொல்லி. ஆனால் கிறிஸ்தவத்தினுடைய எண்ணம் அதுவல்ல. நமக்கு கிடைத்திருக்கின்ற பொருளாதாரம், பணம் தேவனை மகிமைப்படுத்துவதற்காக
நமக்கு கொடுக்கப்பட்டது. எப்படி ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்ற பொருளாதாரத்தை நாம் உண்மையோடு கூட நாம் கையாளுகிற பொழுது தேவனுடைய நாமம் அங்கு மகிமைப்படுகிறது. உண்மையுள்ளவர்களாக நாம் அதனை நிர்வகிக்கின்ற பொழுது தேவனுடைய நாமம் அங்கு மகிமைப்படுகிறது. ஒருவேளை அது நாம் பணி செய்கின்ற நிறுவனமாக இருக்கலாம், நம்முடைய குடும்ப சூழ்நிலையாக இருக்கலாம். எந்த இடத்திலும் கர்த்தர் நமக்கு தந்திருக்கின்ற பொருளாதாரத்தை நாம் உண்மையோடு நேர்மையோடு கூட கையாளுகிற பொழுது அங்கு தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 8வது வசனத்திலே இவ்வாறாக கூறப்பட்டிருக்கிறது. நாம் வாசிக்க கேட்போம். நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 8வது வசனம். அநியாயமாய் வந்த அதிக வருமானத்திலும் நியாயமாய் வந்த கொஞ்ச வருமானமே உத்தமம். அநியாயமாய் வந்த அதிக வருமானத்திலும் நியாயமாய் வந்த கொஞ்ச வருமானமே உத்தமம். அநியாயமாக எவ்வளவோ சம்பாதிக்கலாம், ஆனால் அதை விட நியாயமாக நமக்கு கொஞ்சம் கிடைச்சாலும் அதுதான் நமக்கு உத்தமம். அநியாயமாக சம்பாதித்து லட்சக்கணக்கில் நம்ம சேர்த்தாலும் நியாயமாக சம்பாதித்து ஆயிரக்கணக்கில் நமக்கு கிடைப்பது அதுதான் உத்தமமானது, அதுதான் நேர்மையானது, அதுதான் தேவனுடைய நாமத்திற்கு மகிமையை சேர்க்கக்கூடியது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். எனக்கு அன்பானவர்களே, ஒருவேளை நாம் அநியாயமாக சம்பாதிப்பது தேவனுடைய நாமத்திற்கு அவகீர்த்தியை அது ஏற்படுத்தி விடுகிறது. நாம் அதற்கு காரணமாக இருக்க வேண்டாம். கிறிஸ்தவர்களாகிய நாம் அதற்கு காரணமாக இருக்க வேண்டாம். கடவுள் நமக்கு தந்திருக்கின்ற வாய்ப்புகளை சரிவர நாம் பயன்படுத்தி அதிலே தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நாம் அழைக்கப்படுகின்றோம். ஒரு பேராயரை குறித்து இவ்வாறாக கூறப்படுகிறது. அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். அவருடைய பெயர் பெக்கன்ஹாம் வால்ஷ் என்று சொல்லி, பிஷப் பெக்கன்ஹாம் வால்ஷ். இவர் ஒரு ஆங்கிலிக்கன் திருச்சபை சார்ந்த பேராயர். நம்முடைய திருநெல்வேலி திருமண்டலத்திற்கு ஒரு முறை அவர் அழைக்கப்பட்டிருந்தாராம். ஒரு நாளிலே அவர் ஒரு ஊருக்கு சென்றார். அந்த இடத்திலே அவருக்கு முடி வெட்டக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. அந்த கிராமத்தில் முடியை வெட்டலாம் என்று சொல்லி அவர் முடியை வெட்டி கொண்டார். ஒரு நபரை அழைத்தார்கள். அவர் வந்தார். இந்த பிஷப் ஐயாவுக்கு நல்ல முடியெல்லாம் வெட்டினார். வெட்டி முடித்த பிறகு இந்த பேராயருக்கு, அந்த பிஷப்புக்கு உதவியாக இருந்த அந்த பிஷப் சாப்ளின் உடனடியாக பணத்தை எடுத்து முடி வெட்டின இந்த நபருக்கு கொடுப்பதற்கு அவர் போனாராம். உடனடியாக பிஷப் பெக்கன்ஹாம் வால்ஷ் அவர்கள் அந்த பிஷப் சாப்ளினை தடுத்து, அவர் ஒன்றும் திருமண்டலத்துக்கு முடி வெட்டலை, எனக்கு தான் முடி வெட்டியிருக்கிறார், இந்த முடி எனக்கு தான் வெட்டப்பட்டது, ஆகவே என்னுடைய பணத்தை தான் நான் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய பாக்கெட்டிலிருந்து சொந்த பணத்தை எடுத்து அவர் கொடுத்தாராம். அவருடைய உண்மையும் நேர்மையும் இன்றைக்கும் பேசப்படுகிறது என்று சொன்னால் அது அவருடைய நேர்மை தான் காரணம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை அந்த பிஷப் சாப்ளின் காசு கொடுத்துட்டு அதை போய் அக்கௌண்ட்டில் வச்சிருக்கலாம். ஆனால் இந்த பிஷப் அதற்கு இடம் கொடுக்கலை. அவர் திருமண்டலத்துக்கு ஒன்றும் முடி வெட்டலை, எனக்கு தானே முடி வெட்டினாரு, நான் தானே காசு கொடுக்கணும்னு சொல்லி தன்னுடைய சொந்த பணத்தை எடுத்து அவர் கொடுத்தாராம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதுதான் தேவனுடைய நாமத்திற்கு மகிமையை சேர்க்கக்கூடியது. இதுதான் தேவனுடைய நாமத்திற்கு மகிமையை ஏற்படுத்தும். இன்றைக்கு நாம் எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம். அன்பானவர்களே, ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்ற நேரங்களை குறித்து, திறமைகளை குறித்து, ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்ற பொருளாதாரங்களை குறித்து நிச்சயமாக ஒரு நாளிலே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அதே வேதத்திலே நாம் வாசிக்கின்றோம். எபிரேயர் 4வது அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். எபிரேயர் 4:13. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது, அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது, அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். தேவனுக்கு நாம் நிச்சயமாக ஒரு நாள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நம்முடைய நேரங்களை குறித்து, நம்முடைய திறமைகளை குறித்து, ஆண்டவர் நமக்கு தந்த பொருளாதாரங்களை குறித்து. அன்பானவர்களே, இவைகளை இப்பொழுது நாம் எப்படி கையாளுகிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம். உண்மையுள்ள உக்கிரானுக்காரர்களாக இவைகளை நாம் கையாளுகிற பொழுது நிச்சயமாக தேவனுடைய நாமம் மகிமைப்படும். தேவன் நம்மிடம் கணக்கு கேட்கின்ற பொழுது
நம்மால் தைரியமாக சொல்ல முடியும். ஆண்டவரே, நீர் தந்த நேரத்தை நான் சரியானபடி செலவழித்தேன். நீர் தந்த திறமைகளை உமக்காக நான் பயன்படுத்தினேன். நீர் தந்த பொருளாதாரத்தை உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக நான் பயன்படுத்தினேன் என்று சொல்லி தைரியமாக நம்மால் சொல்ல முடியும். அன்பானவர்களே, இதனை உணர்ந்தவர்களாக உண்மையுள்ள உக்கிரானக்காரர்களாக நாம் வாழுவோம். தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். தேவனுடைய நியாய தீர்ப்பிலே தைரியமாக நின்று தேவனுக்கு முன்பதாக நாம் சாட்சி பகருவோம். தேவன் தாமே உண்மையுள்ள உக்கிரானக்காரர்களாக வாழுவதற்கு நாம் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவாராக. ஆமேன். கேட்டு ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்மை அர்ப்பணிக்க வண்ணமாக நாம் யாவரும் எழுந்து நின்று கீதங்கள் 506வது பாடலை பாடுவோம். தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேரமே உமக்கே. கீதங்கள் 506வது பாடலை பாடுவோம். இயேசுவே இந்த நேரமே உமக்கே. தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேரமே உமக்கே. உந்தனுக்கே ஊழியம் செய்ய தந்தேன் என்னை தாங்கி அருளும். தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேரமே உமக்கே. முழுதும் தேவப்பணி செய்திடுவே. பூவில் கடும் போர் புரிகள் காவும் உந்தன் கரத்தினில் வைத்து தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேரமே உமக்கே. பலமாயுத்தம் செய்திடினோ நலமாய் சர்வ ஆயுதம் பூண்டு நான் இலத்தினில் நாதவெல்லுமே. தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேரமே உமக்கே. கஷ்டம் நஷ்டம் வந்தாலோ துஷ்ட கொடி சூழ்ந்திட்டாலோ கஷ்டத்திற்கும் ஆளும் தேவனே அடியேன் பூமியில் அமர செய்திடும். தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேரமே உமக்கே. ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பின் தேவனே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா தேவரீர் கிருபையாக எங்களுக்கு தந்த இந்த பரிசுத்த நாளுக்காக ஆண்டவருக்கு நாங்கள் கொடா கொடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். உன்னதமான தேவனை, ராஜாதி ராஜாவை இந்த வேளையிலே நாங்கள் உயர்த்தும்படியாக, மகிமைப்படுத்தும்படியாக, போற்றி புகழும்படியாக கர்த்தர் எங்களுக்கு தந்த நல்ல பாக்கியத்திற்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் சாமி. இப்பொழுதும் தேவரீர் இந்த ஆராதனை வேளையிலே இந்த நிமிடம் வரையிலும் உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தினால் எங்கள் ஒவ்வொருவரை நீர் ஆளுகை செய்தீர். அதற்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிற ராஜா. நீர் கொடுத்த உம்முடைய வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு நேரங்களையும் காலங்களையும் கொடுத்திருக்கின்றீர், திறமைகளை தந்திருக்கின்றீர், நல்ல பொருளாதார சூழ்நிலைகளை தந்திருக்கின்றீர். அதற்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கின்றோம். இதோ கிறிஸ்தவர்களாக நாங்கள் இவைகளிலே எப்படி உண்மையுள்ளவர்களாக, உக்கிரானக்காரர்களாக வாழ வேண்டும் என்பதையும் ஆண்டவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர் சாமி. ஆண்டவரே, தானியேலைப் போல கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கின்ற நேரங்களை நாங்கள் சரியானபடி பயன்படுத்தவும், தானியேலைப் போல கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற திறமைகளை இக்கட்டின் மத்தியிலும் நெருக்கத்தின் மத்தியிலும்
நாங்கள் வளர்த்து கொள்ளவும் பயன்படுத்தவும் ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்தருளும். ஆண்டவரே, அதன் மூலமாக அந்த தானியேல் அடைந்த மேன்மை கனத்தையும் ஆண்டவரை அதே போல நாங்களும் பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் உதவி செய்வீராக. இன்னுமாக தேவரீர் கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கின்ற பொருளாதாரத்தை, பணங்களை ஆண்டவரை நிர்வகிப்பதிலே நாங்கள் உண்மையுள்ளவர்களாக, உக்கிரானக்காரர்களாக காணப்படும்படியாக ஆண்டவர் எங்களுக்கு நீர் கிருபை தந்திரல வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, அந்த உண்மையுள்ள ஊழியர்கள் எவ்வாறு தங்களுடைய எஜமானுக்கு உண்மையுள்ளவர்களாக, உத்தமமுள்ளவர்களாக காணப்பட்டார்களோ, அதே போல உண்மையுள்ள எஜமானாகிய எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாங்களும் ஒவ்வொரு நாளும் உத்தமமுள்ள ஊழியர்களாக நிலைத்திருக்க ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தந்திரல வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த நியாய தீர்ப்பு நாளிலே எங்களுடைய நேரங்களை குறித்து, திறமைகளை குறித்து, பொருளாதாரங்களை குறித்து கணக்கு ஒப்புவிக்கின்ற சூழ்நிலைகளை தைரியமுள்ளவர்களாக நாங்கள் நிற்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் எங்களுக்கு நீர் தந்திரல வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. ஐயோ, எனக்கு திறமை ஒன்றுமில்லையே என்று சொல்லி சோர்ந்து போயிருக்கின்ற பிள்ளைகளுக்குள்ளாக இந்த வேளையிலே கர்த்தர் நீர் உணர்த்துவீராக. நீர் உணர்த்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. பிள்ளைகளுக்குள்ளாக ஆண்டவர் வைத்திருக்கின்ற திறமைகளை அவர்கள் கண்டறிந்து கொள்ளவும், அவைகளை தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக பயன்படுத்தவும் கர்த்தர் நீர் கிருபை தந்திரல வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். சாமி, இந்த ஆராதனை வேளையிலே எங்களோடு இணைந்து உம்மை ஆராதிக்கின்ற ஒவ்வொருவரையும் அவருடைய குடும்பங்களையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. கையிட்டு சென்ற எல்லா வேலைகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்க சாமி. கைகளின் பிரயாசங்களை பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட விதத்திலும் குடும்பமாகவும் நிறைவாய் பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் கிருபை தருவீராக. இன்னுமாக தேவரீர் தகப்பனே, இந்த கல்லடை குறிச்சி சேகரத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அனைத்து குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. எல்லா குடும்பங்களும் உமக்குள்ளாக கட்டப்படட்டும். எல்லா குடும்பத்திலும் தேவனுடைய ஆளுகை கடந்து வரட்டும் சாமி. கர்த்தர் கொடுக்கின்ற அன்பும் சமாதானமும் ஆண்டவரே அனைத்து குடும்பங்களையும் ஆளுகை செய்தரல வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. சத்துருவானவன் கொண்டு வருகின்ற எல்லா விதமான போராட்டங்களையும் ஆண்டவர் நீர் நீக்கிப்பட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபை மாத்திரம் பிள்ளைகளை சூழ்ந்து கொள்வதாக. ஆண்டவரே, இந்த வேளையிலும் கூட எங்களுடைய தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, இந்த கொரோனா நோய் தொற்றிலிருந்து ஆண்டவர் எங்களுக்கு நீர் தந்து வருகின்ற விடுதலைக்காக உமக்கு நாங்கள் கொடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிற ராஜா. இன்னுமாக தேவரீர் ஒரு முழுமையான விடுதலையை நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்று அனுபவிக்கும்படியாக கர்த்தர் உதவி செய்வீராக. ஒருவேளை கர்த்தாவே, அநேக தளர்வுகள் எங்களுக்கு கொடுக்கப்பட்டாலும் அதே வேளையிலே அரசாங்கம் எங்களுக்கு கொடுக்கின்ற எல்லா விதமான வழிகாட்டு நெறிமுறைகளை நாங்கள் சரியானபடி பின்பற்றவும் ஆண்டவரே, இந்த நோயினுடைய தாக்கத்திற்கு எதிராக நாங்கள் இணைந்து செயல்பட்டு ஒரு முழுமையான விடுதலைக்கு நேராக நாங்கள் கடந்து வரவும் ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தந்திரல வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. ஆண்டவரே, ஆலயத்திலே வந்து உம்மை ஆராதிப்பதற்காக கர்த்தர் நல்ல வாய்ப்புகள் எங்களுக்கு கொடுத்திருக்கின்றீர். அதற்காக உமக்கு நாங்கள் கொடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். தொடர்ந்து கர்த்தாவே, நாளை தினத்திலிருந்து ஆலயத்திலே வந்து உம்மை ஆராதிக்கவும், இதோ திருச்சபையாய் உம்முடைய அன்பை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும், உம்முடைய அன்பை மற்றவர்களுக்குள்ளாக நாங்கள் பகிர்ந்து கொடுக்கவும் கர்த்தர் கிருபை தருவீராக. ஆண்டவரே, இந்த நாட்களிலே இந்த ஆராதனை வேலையை தொலைக்காட்சியின் வாயிலாக மற்றும் இணையதளம் மூலமாக ஒளிபரப்புவதற்காக பல்வேறு விதங்களிலே உழைத்த, ஒத்துழைப்பு கொடுத்த, தங்களுடைய பொருளாதாரத்தினால் தாங்கின ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. சிறப்பாக பாடகர் குழுவினருக்காக நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. பிள்ளைகளை கர்த்தர் நீர் பயன்படுத்தி வருகின்றீர். அதற்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். தொடர்ந்து தேவன் தாமே வல்லமையாக எடுத்து நீர் பயன்படுத்த வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் சாமி. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம். உம்முடைய கிருபைக்கு ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளின் மீதியான நேரம் முழுவதும், இந்த வாரம் முழுவதும் ஆண்டவருடைய கரம் எங்களை வழிநடத்துவதாக. துதி, கனம், மகிமை அனைத்தும் உமக்கு நாங்கள் செலுத்துகின்றோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே. தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பாதுகாப்புக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கின்றோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காத்து ஆதரிக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி
உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய திருமுக ஒளியை உங்கள் மேல் வீச செய்து உங்களுக்கு இன்றும் என்றும் சந்தோஷம், சமாதானம், சுக வாழ்வு நிறைவாய் கட்டளையிட கடவர். நாம் யாவரும் எழுந்து நின்று நிறைவு கீதமாக கீதங்கள் 488 முதலாவது மற்றும் 4வது கவிகளை பாத்திரம் பாடுவோம். கீதங்கள் 488வது பாடலை பாடுவோம். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த ஆராதனை வேளையிலே எங்களோடு கூட இணைந்து தேவனை ஆராதித்து மகிமைப்படுத்தின உங்கள் அனைவரையும் கல்லடைக்குறிச்சி கிறிஸ்து ஆலயத்தின் சார்பாக அன்போடு கூட வாழ்த்தி ஆசீர்வதிக்கின்றோம். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.